வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்ணை திறந்து செய்கிறா, அது கண்ணு திறந்து பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா அந்த கோழியை நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். பாருங்க எப்படி தான் போடணும். ஃபுல்லாக மஞ்சள் தூள் போடணும். ஃபுல்லாக மஞ்சள் தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் வந்து இன்னும் கழுத்தை வெட்டல, இனிமேல் தான் வெட்ட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டாச்சு. வாங்க போய் ஹீட்டில் காட்டலாம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கறி நல்லா 3-4 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவாச்சு. இப்போ வந்து வாங்க நம்ம எப்படி பிரியாணி செய்யறதும் பார்க்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிற தேவையான திங்ஸ் இதுதான். வாங்க செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பட்டை லவங்கம் இதெல்லாம் எடுத்து இப்போ குக்கர்ல போட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா இப்போ வந்து நல்லா வச்சு கிண்டோம். அப்படியே நல்லா போட்டு கிண்டோம். நல்லா எண்ணெய் சூடாக எல்லாம் பொரியணும். வெங்காயம் மட்டும் தான் போடணும். வெங்காயம் மட்டும்தான் இப்போ போடணும். மீதி எல்லாமே கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா வெண்ணோட போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ வந்து நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கணும். நல்லா கிண்ணுங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வரணும். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். வாங்க நல்லா வதங்கணும். ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதங்கிச்சு. புதினா போடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு அரை கிளாஸ் கப்பு கரம் மசாலா போட்டு பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், இப்போ வந்து ஒரு கிளாஸ் தயிர், கப்பு நல்லா நல்லா வரணும். ஒரு கிலோ நாட்டுக்கோழி இப்போ இதில் கொட்டிக்கலாம். தண்ணி வடிகட்டி தான் எப்பயுமே சிக்கன் போடணும். நல்லா கிண்டிடுவாங்க. வாங்க நல்லா இப்போ லாஸ்ட் சொற்பா தண்ணி ஊற்றி வெண்ணெய் போட்டுடலாம். நல்லா கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டாது. அடுத்தது வந்து நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிடலாம்.
2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊத்து. நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அடுத்து வந்து குக்கர் வந்து மூடி விசில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி நல்லா விசில் வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசி இதை எடுத்து இது உள்ள போட்டுடலாம். வாங்க நம்ம வந்து 1 கிலோ அரிசி உள்ள கொட்டிடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வடிகட்டிடலாம். வடிகட்டுறேன். ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு டீஸ்பூன் நெய். சொல்லு. இப்போ வந்து நம்ம மூட போறோம், விசில் வைக்க போறோம். இப்போ கையில் கையில் ஒரு விசிலுக்கு அப்புறம் அது வந்து நம்ம கம்ப்ளீட்டா எடுக்கலாம். கையோடய கம்ப்ளீட்டா 10 மினிட்ஸ் ஆகுனா இது வரட்டும். ஒரு விசில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். யாரு? சொல்லு. நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி.